ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நைட்டே சொல்லிட்டாங்க பூரியும் குருமாவும் வேணும் அப்படின்ட்டு. காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு சூப்பராக குருமா வச்சாச்சு. காரம்லாம் இல்லாமல் கம்மியாக தான் போட்டு வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேங்காய், சோம்பு, கசகசா உடச்சக்கல்ல அரைச்சி ஊற்றும்போது குருமா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்னஸாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கறி குழம்புல எல்லாத்துலேயுமே இந்த தேங்காய் உடச்சக்கல்ல சேர்த்து ஊற்றும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. காலையில் தூங்கி எழுந்து வந்து செக் பண்ணுவாள், நான் சொன்னதை சமைச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு. பூரி செஞ்சோடனே ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சின்ன சின்னதாக கேட்பா, தயிர் சாதம், லெமன் சாதம், பூரி இவ்வளோ தான் கேட்பா. அதுக்கு மேலே அவளுக்கு பெருசாக கேட்க தெரியாது. நான் ஒரு 2 பால் கவர் தாங்க வாங்கிட்டு வர சொன்னேன். அப்பா கூட போய் அப்பாவும் பொண்ணும் சேர்த்து இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு இவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பசங்க தான் இது வேணும் அது வேணும்னாங்க, வாங்கி கொடுத்தேன்னு அவர் சொல்லுவார். இவங்கள கேட்டால் நான் எதுவுமே கேட்கலம்மா, அப்பா தாம்மா எல்லாமே வாங்கினாங்க அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க. எது எப்படியோ 2 நாளைக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் செய்கிற வேலை மிச்சம். பஜ்ஜி கிடச்சிது, நல்லா சூடாக சூப்பராக இருந்தது. ஓகே.